ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிர்மலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்ச மஞ்சள் பால் தாங்க பார்க்க போகிறோம். இது கோல்டன் மில்க்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் ரா மஞ்சள் யூஸ் பண்ணி இந்த மஞ்சள் பால் செய்ய போகிறேன். வாங்க இந்த மஞ்சள் பால் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 200 ml பால் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு மஞ்சள், அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, அவ்வளோதான். நீங்கள் மஞ்சள் பொடி யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி ரா மஞ்சள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நான் தொளி நீக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அரை டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எதில் யூஸ்வலாக பால் காய்ப்பீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இப்போது 200 ml பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பால் கொஞ்சம் லைட்டாக சூடானதும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட மஞ்சளை இது கூட நம்ம கேரட் துருவோம்ல, அதில் வச்சு துருவி எடுத்துக்கலாம். நான் டைரெக்டாக பால்லே துருவிடுறேன். இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட மஞ்சள் இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் நமக்கு பொங்கல் டைமில் நம்ம வாங்கியிருப்போம்ல, அந்த மஞ்சள் தான். நீங்கள் இனிமேல் மஞ்சளை அப்படியே வச்சுக்கோங்க. இது அவ்வளோ சீக்கிரத்தில் காயாது. நம்மளுக்கு எப்போல்லாம் மஞ்சள் பால் போடணும்னு தோணுதோ அந்த டைம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கோல்டு இருக்கும்போது, காய்ச்சல் இருக்கும்போது, அப்புறம் த்ரோட் பெயின் இருக்கும்போதில், அப்புறம் தலைவலி இருக்கும்போதெல்லாம் நீங்கள் இந்த மஞ்சள் பால் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தலைவலி கேட்கும். இதில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதுல ஹனி யூஸ் பண்ணி கொடுங்க. நான் இப்படி குடிக்க தான் எனக்கு பிடிக்கும். அதனால நான் இன்றைக்கி ஹனி யூஸ் பண்ணல. அது மாதிரி மிளகும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப காரமாயிடக்கூடாது. அரை டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போது மஞ்சள் துருவி போட்டுட்டேன். இப்போ இது ஒரு 2-3 நிமிஷம் வெந்தால் போதும். அது மாதிரி நான் இன்றைக்கி வீட்டில் கறந்த பால் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த பாலை நீங்கள் நைட்டில் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா நல்ல தூக்கம் வரும். நீங்கள் தூக்கம் வராமல் டென்ஷனாக இருக்கும்போதெல்லாம் கண்டிப்பாக இந்த பால் ரெடி பண்ணிவிட்டு குடிங்க. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது. நமக்கு தலைவலி இருக்கிற டைமில் டீ போடுற டைமை விட இது ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இனிமேல் டீ போடுறத விட்டுட்டு இந்த மாதிரி மஞ்சள் பால் போட்டு குடிங்க. ஆனால் இதை ரொம்ப நம்ம சேர்க்க வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் குடிக்கலாம். அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னா இப்போ இது கூட மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம இப்போ கிளாஸில் மாற்றிக்கலாம். ரொம்ப குடிக்கிற அளவுக்கு ஹீட் இருக்கும்போது நம்ம கிளாஸில் மாற்றிக்கலாம். இப்போ நான் கிளாஸில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நமக்கு ஆரோக்கியமான மஞ்சள் பால் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். Thank you for watching.